ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2ல இன்னைக்கு நடந்த எவிக்ஷன்ல அபிஷியலாவே ராணி மற்றும் அபினவ் இவங்க 2 பேருமே எவிக்ஷன் ஆயிட்டாங்க. எல்லாருமே இது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இத வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பா இந்த பெர்ஃபார்மன்ஸை எவிக்ஷன் பண்ணாம என்ன செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுனது சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் லோக்கல்ல கூட கொஞ்சம் நல்லா ஆடி இருப்பாங்க. ஆனா அதை விட கேவலமா இன்னைக்கு ஆடினாங்க. கொஞ்சம் கூட கோஆர்டினேஷனே இல்ல. அவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் கூட ஓகே. ஆனா அதை அவங்க சிறப்பா செஞ்சாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ அவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ். இதை வந்து பாத்தீங்கன்னா நடுவர்கள் எது சொல்றாங்களோ அவங்க அது ஆடுவாங்க அந்த பாட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டை கொண்டு வந்தாங்க. நடுவர்கள் சொன்ன உடனே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஹிப்ஹாப் அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஹிப்ஹாப் ஆடாம அவங்க மாட்டுக்கு யோசிக்கிறாங்க. ஒருத்தவங்க டக்குன்னு ஸ்டார்ட் பண்றாங்க, ஒருத்தவங்க ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி இவங்க தனியா ஆடுறாங்க, அவங்க தனியா ஆடுறாங்க. இந்த மாதிரி தான் ஆடினாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 3 நடுவர்களுமே டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகி அவங்களுக்கு ரிசல்ட் வந்து ரெட் லைட் கொடுத்துட்டாங்க. இந்த சீசன்லயே 2வது முறையா ரெட் லைட் விழுவுறது இந்த ஜோடிக்கு தாங்க. சோ இதுக்கு முன்னாடி ஒரு ஜோடிக்கு ரெட் லைட் விழுந்தது. அதுக்கப்புறம் யாருக்குமே ரெட் லைட் கொடுக்கவே இல்லை. சோ இப்ப ரெட் லைட் வாங்கியிருக்கிறாங்க நம்ம ராணி குமாரி மற்றும் அபினவ் ஜோடி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ லைட்டும் வாங்கி இருந்தாங்க. இருந்தாலும் எல்லோ லைட்டை விட ரெட் லைட் தானே பயங்கரமான டேஞ்சர். இதனால என்கவுண்டருக்குலாம் போகவே இல்லை. நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. மீண்டும் ஒயில்ட் கார்டுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.